ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் நம்ம அநேக காரியங்களை குறித்து அழுது கொண்டு இருக்கிறோம் இல்லையா? எப்போ இது தீரும்? இது என்ன முன்னோருடைய சாபமா, அல்லது நான் தான் வாங்கி வந்த வரமா, என் பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நான் செய்த பாவமா, இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் நாம் புலம்பி கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு அந்த புலம்பலுடைய காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அழுகைக்குரிய பதிலை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி வாசிக்கிறேன், கேளுங்க. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் பின்பகுதி. எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இங்கே பார்க்குறோம், எனக்கு முன்பாக நீ அழுதபடியினால் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏன்னா அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. அந்த காரியத்தின் நிமித்தம் அவர்களுக்கு துக்கம் வருகிறது. துக்கம் வந்தவொடனே அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியாத சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அங்கே கடந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க சொன்ன வார்த்தையில கேட்டு இவங்க உள்ள உடைந்து போய் இந்த நாட்களில் மனசெல்லாம் உடைஞ்சு போயிட்டு அவங்க இருதையெல்லாம் இலகி போயிட்டு அப்படியே தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாட்களில் நீ அழுதபடியினால், என் சமூகத்திலே அழுதபடியினால உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி. பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன காரியத்திற்காய் அழுது கொண்டு இருக்கீங்களோ, ஆண்டவரே இந்த சாபம் என்னுடைய குடும்பத்தை விட்டு அகன்று போக வேண்டும், இந்த வியாதி என் குடும்பத்தை விட்டு போக வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாதபடி இருக்கிற தடைகள் போக வேண்டும், இந்த நாளிலே என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், படிப்பிலே சிறந்து விளங்க வேண்டும், எதற்கெடுத்தாலும் எங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாத குறைச்சல் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கூட நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களா? இந்த நாளில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிற காரியத்திற்கு பதிலை தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அது முன்னோருடைய சாபமாக இருந்தாலும், முன்னோருடைய பாவமாக இருந்தாலும், உன்னுடைய பாவங்களாக இருந்தாலும், அல்லது தொடர்கிற பாவங்களாக இருந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியங்களெல்லாம் அப்படியே மாற்றி போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், ஒரு பதிலை கொடுக்க போகிறார். நீ அழுது கொண்டு இருக்கிற காரியத்திற்கு ஒரு பதில் கடந்து வருகிறது. உன் கணவனை குறித்து அழுது கொண்டு இருக்கிறாயா, அல்லது உன் பிள்ளையை குறித்து அழுது கொண்டு இருக்கிறாயா, அல்லது உன் தொழில் நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிறாயா, ஏதோ ஒரு காரியத்தில் நீ அழுது கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அழுது கொண்டு இருக்கிற காரியத்திற்கு ஆண்டவர் இன்றைக்கு பதிலை கொடுத்து இந்த நாளிலே உன்னதமான இடத்தில் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே, அப்போ ஒவ்வொரு நாளும் கூட உடைய பிள்ளைகள் உபவாசித்து குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக எத்தனையோ குடும்பமாய் அமர்ந்து செபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு அவங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா அழுகைகளும் போகட்டும் ஆண்டவரே, எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை குடும்பத்தில் அழுகையும் கண்ணீருமாய் இருக்கிறார்களோ, வியாதியோடு படுக்கையில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, தருத்திர நிலையில கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறார்களோ, பிள்ளைகளை ஆசீர்வாதத்திற்காக கண்ணீர் விடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த நாளில ஆண்டவரே அங்கே ஒரு ரட்சிப்பு மனம் திரும்புதலையும் கொடுத்து அவர்கள் கைடிச்சிற எல்லா காரியத்தினையும் ஆசீர்வதித்து அவர்களை கனப்படுத்துங்க. இவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.